ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் கீதா. நம்ம சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், வீடியோவை பாருங்கள். சமையல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். என் ரொட்டீன் ஒர்க் என்னங்கிறத பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல காலம்பரை பையன் காலேஜ் கம்ப்ளீட்டாக காஃபி போட்டு கொடுத்துருக்கேன். அப்புறம் பாருங்கள், பாதாம் பருப்பு உரித்து வச்சுருக்கேன். பாதாம் பருப்பு சாப்பிடும்போது உரித்து சாப்பிடுங்க, ஊற வச்சு. காஃபி எனக்கு கலந்துருக்கேன். சமையல் புடலங்காய் கேரட்டு கறி, ஒரு கருவேப்பிலை குழம்பு, மிளகாவை வறுத்துட்ருக்கேன் பாருங்கள் எல்லாத்துக்கும் குழம்புக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஜீரக ரசம், சுண்டலுக்கு ஊற வச்சுருக்கேன். உப்பு நீங்கள் இந்த மாதிரி கல் உப்பை வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு அயோடினானது ரொம்ப இருக்காது. இப்போது கல் உப்பை இந்த மாதிரி வறுத்துட்டு பொடி பண்ணுங்கள். சால்ட் உப்பு வாங்க தவிர்த்துட்டு கல் உப்பை வாங்கி வறுத்துட்டு இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, அரிசி ஊற வச்சுருக்கேன் சாதத்துக்கு. இங்கே ரசத்துக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஜீரக ரசத்துக்கு இங்கே தோசை ஊற்றிட்டுருக்கேன். அவருக்கு கறி வெந்துருச்சு. இங்கே குழம்பானது கொதிக்குது பாருங்கள். அரைச்சி வச்சு கொதிக்க விட்டுட்ருக்கேன் நல்லெண்ணெயை விட்டு. ஒரு சூப்பரான கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. அடுத்தது நெக்ஸ்ட்டு தோசை வார்த்து முடிச்சாச்சா, கறி இங்கே பண்ணியாச்சு. சூப்பராக ஒரு கறி அது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் ரசம் இங்கே ரெடி. இப்போ சமையலே ஆக மொத்தத்தில் ரெடி ஆகிடுச்சு சமையல். இங்கே குழம்பு பாருங்கள், கருவேப்பிலை குழம்பு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சூப்பராக பாருங்கள், பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. கறியை எடுத்து வச்சிடலாம். இங்கே சாதம் இங்கே இருக்குது. அது எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா எடுத்து வச்சுட்டு நம்ம பார்த்துருவோம் என்ன சமையலுங்கிறத முழுசாக பார்த்துடலாம். இன்றைக்கி சமையலை சீக்கிரம் முடிச்சிட்டேன். எப்போதும் சமையலிக்கும் போது தான் டீயே போடுவேன். இன்றைக்கி சீக்கிரம் சமைச்சிட்டேன். பையன் காலேஜ் போனதுனால காலம்பரம் சீக்கிரம் சமையல் ஆகிடுச்சு. இப்போது லேட்டாக தான் சமைப்பேன். 11 மணிக்கிட்ட தான் ஆரம்பிப்பேன். காலேஜுன்னு ஒன்று இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரம் சமையல் ஆகிடுது. நம்ம ஆக்டிவாக சுறுசுறுப்பாக வேலை செஞ்சிடும். இல்லாட்டினா ஒரு சோம்பேறித்தனம் வந்துடுது. பொறுமையாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு. மார்கழி மாதம்லாம் சும்மா சொல்லக்கூடாதுங்க. நான் டான்னு 7:30 எல்லாமே முடிச்சிடுவேன். ஏன்னா காலம்பரம் எழுந்து மார்கழி மாதத்துல எழுந்து கோவில் போகிற வழக்கம் உண்டு. எப்போதுமே பாபா கோவிலில் ரெகுலராக அபிஷேகம் பண்ணுறதுனால காலம்பரம் சீக்கிரம் எழுந்து நான் கோவிலுக்கு போய்ட்டு சமையலை முடித்து 10 மணிக்குள்ளே எல்லா ரொட்டீன் ஒர்க்கையும் முடிச்சிடுவேன். டீ கொதிச்சிட்ருக்கு. அடுத்து இட்லி பொடி பண்ணலான் இருக்கேன். இட்லி பொடி தீர்ந்து போச்சுங்க. அதனால் இட்லி பொடிக்கு எல்லாம் சாமான்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இட்லி பொடி பண்ண போகிறேன். இப்போ நம்ம டீயை குடிச்சிட்டு தான் நான் இட்லி பொடி பண்ண போகிறேன். சமையல் என்னென்னு பார்த்துருங்க. அதுக்கு முன்னாடி சுட சுட சாதம், ஒரு புடலங்காய் கேரட் போட்டு கடலை பருப்புலாம் போட்டு ஒரு கறி, ஒரு ஜீரக ரசம், ஒரு கருவேப்பிலை குழம்பு. இதான் இன்றைய மண்டே ஸ்பெஷல் சமையல். அடுத்தது மோர் எடுத்து வைக்கணும். அது மறந்து போச்சு, வரையிருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எடுத்துகிட்டு வந்துடுறேன். மோர் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுக்கு ஒரு கடரங்காய் ஊறுகாய், இல்லை அவக்காய் ஊறுகாய், எல்லா இது வேணாலும் தொட்டுக்கலாம். ரெண்டுமே இருக்குது. நான் சாயந்தரம் ரொட்டீன் ஒர்க்கு பார்ப்போம். மார்னிங் இது முடிஞ்சு போச்சு. இட்லி பொடியில் பண்ணிவிட்டு ரெடியாக கலந்துட்டுருக்கேன். இது ஒரு வீடியோவை போடுறேன் பாருங்கள். இந்த இட்லி பொடி அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சுக்கோங்க ஒரு தடவை. நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த மிளகாப்பொடி. ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ கோவிலுக்கு கிளம்பிட்டுருக்கேன். இன்றைக்கி சோமவாரம்ல, அதனால் கோவிலில் அபிஷேகம் பண்ண போகிறாங்க. அதுக்கு காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போக போகிறேன். பக்கத்தில் இருக்குது அந்த கோவிலை அவங்கள்ட்ட நான் காட்ட போகிறேன். நீங்களும் பாருங்கள். வாங்க கோவிலுக்குள்ளே போகலாம். நான் கோவிலுக்கு வந்தாச்சு. அபிஷேகம் ஆகிட்டுருக்கு அம்பாளுக்கு. அம்பாளுக்கு ஆனதுக்கப்புறம் தான் சிவனுக்கு பண்ண போகிறாங்க. அம்பாளுக்கு அந்த சந்தன அபிஷேகத்தை பார்க்கும்போது அம்பாளோட முகத்தை பாருங்கள். அம்பாள் அப்படி கண்ணால் அப்படி பேசுங்க. முகத்தை அம்பாள் நேரடியாக பார்க்குற மாதிரியே இருக்கும். உண்மையிலே ஒரு அற்புதமான ஒரு காட்சி. சந்தன அபிஷேகம் ஆகிட்டுருக்கு. இதுக்கு ஆனதுக்கப்புறம் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க பாருங்கள். சிவனுக்கு தீபாவளி அபிஷேகம் முடிச்சு அலங்காரம் பண்ணி பஞ்ச தீபம், அடுக்கு தீபம் காட்டிகிட்டு இருக்காங்க. எல்லாம் பார்க்க முடியாத ஒரு கண்கொள்ளா காட்சி. இதுக்கு சோமவாரத்துக்கு கிடச்சிது. சிவனையும் தரிசித்தாச்சு, காமாட்சி எல்லாத்தையும் தரிசித்து பிரசாதத்தை வாங்கிட்டு சாப்பிட்டு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான் பாக்கி. கோவிலையும் பாருங்கள், ஃபுல்லாக சுற்றி தீபம் ஏற்றி வச்சுருக்கோம். சோமவாரம்ல, அதனால் கோவில் சுற்றிலும் தீபம் ஏற்றி வச்சுருக்கோங்க. அதையும் நீங்கள் பாருங்கள், பார்க்கலாம். இப்போ சிவனுக்கு இதுக்கும் இது பண்ணிகிட்ருக்காங்க, சாமரை வீசிட்டுருக்காங்க.
இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களும் தருளுவது இனியே. பாருங்கள், சுற்றிலும் அகல் வச்சு தீபம் வச்சு எல்லா பெண்களும் சேர்த்து மாடத்துலேருந்து சுற்றிலும் கோவிலை சுற்றி வச்சுருக்கு விளக்கு அலங்காரம், சுற்றிலும் சோமவாரத்துக்கு அலங்காரம் பண்ணிட்டு இன்றைக்கி நைட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சாச்சு. இன்றைக்கி டிஃபன் ஒன்றும் பண்ணலைங்க. இன்றைக்கி ஹோட்டல் இன்றைக்கி ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு ஹோட்டலில் வாங்கி கொடுங்கன்னு கேட்டு ஹோட்டலில் தோசை சப்பாத்தி ஷேர் பண்ணி வாங்கி சாப்பிட்டோம். அதனால் இன்றைக்கி சீக்கிரம் அடுப்பெல்லாம் துடைச்சி பாத்திரலாம் தேய்ச்சி பாதாம் இங்கே ஊற வச்சுட்டு எப்பவும் போல் பாதாம் உரித்து சாப்பிடுங்க, அதான் நல்லது. இங்கே பால் உரக்குத்திருக்கேன். இங்கே அரிசி ஊற வச்சுருக்கேன். நாளைக்கு காலம்பரை அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் அரிசி ஊற வச்சுருக்கேன். இதான் இன்னையோட நைட் ரொட்டீன். இது பிடிச்சிருந்தா அந்த விளாக் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நல்ல நம்ம வீடியோவில் டியூஸ்டே வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, குட் நைட்.